பாப் தாதா நேற்றைய முரளியில விசார் சாகர் மந்தனம் செய்ங்க, அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முரளிலையும் பாபா மந்தன், ஞானத்தை கடைவது, அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு பாபா வாணியினுடைய மந்தனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். வாணியை நல்லா கடையுங்க. அதுக்கு உதாரணம் பாபா சொல்லியிருக்காங்க. சில நேரம் பார்த்தா வாணியினுடைய பிரவாகம் ரொம்ப நல்லா இருக்குது, சில நேரம் குறைவா இருக்குது. இதுக்கு காரணம் கூட நாம செய்யக்கூடிய அந்த கடைதல். எவ்வளோ ஞானத்தை ஆழமா சிந்தனை பண்றோம். பாபா ஒரு நாள் கூட கையில முரளி வச்செல்லாம் வாசிக்கிறது கிடையாது. பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்ற, சில நேரம் என்கிட்ட இருந்து நிறைய கருத்துக்கள் வாணியினுடைய அந்த நான் மந்தன் பண்ணதை நான் சொல்றேன். சில நேரங்கள்ல அது குறைவா இருக்குது, ஆனா ஷிவ் பாபா எனக்கு உதவியாளரா இருக்காரு. அப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தையும் இன்னைக்கு ரொம்ப அழகா வாணியில சொல்லியிருக்காங்க. அடுத்து பாபா இன்னைக்கு ஆழமான கேள்வி ஒன்னுன்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா யாரு? ஒரு ஷரீரத்துல சிவபாபா ஞானம் கொடுக்கறாரு, அந்த ஷரீரத்துக்கு தான் நான் பிரம்மான்னு பேர் வைக்கிறேன். அப்ப இந்த பிரம்மா எங்க இருந்து வந்தார்னு கேக்குறாங்க. திருமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கர் 3 பேருமே எலும்பு தசை இல்லாம ஒளி உடல்ல இருக்கக்கூடியவங்க, தேவதைகள். இவர்களை படைத்தவர் யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அப்ப பிரம்மா, விஷ்ணு, சங்கரோட படைப்பாளர் யார் அப்படின்ற கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி, குப்தமான கேள்வி. இத உலகத்துல நாம தெளிவுபடுத்தணும். இதுல பாபா நிறைய இன்னைக்கு ஞானத்தை கடைஞ்சு நமக்கு இதை சம்பந்தப்பட்ட நிறைய கருத்துக்களையும் பாபா சொல்லியிருக்கார். அடுத்து பாபா சொல்லியிருக்காங்க, உங்க வாயிலிருந்து மலர்கள் தான் வெளிப்படணும், ஆனா இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு மலர்கள் வரல அப்படின்னு சொல்றார். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கணும். உலகத்துல என்ன பண்ணுவாங்களாம், இறைவன் கிட்ட எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கன்னு சொல்லுவாங்களாம். பாபா சொல்றாரு, அதை உதாரணமா சொல்லிட்டு இன்றைக்கு பாபா சொல்றாரு, நல்ல புத்தி, நல்ல வழி காட்டக்கூடியவர், நல்ல புத்தி கொடுக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு பாபா மட்டும்தான். அதுவும் யாருக்கு? முழு உலகத்துக்குமே நல்ல புத்தி, நல்ல வழி காட்டக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருத்தர் மட்டும்தான். அந்த புத்தி மூலமாவும் அந்த வழிப்படி நடக்கிறது மூலமாதான் நாம மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறோம், பிராமணன்ல இருந்து தேவதை ஆகிறோம்னு பாபா சொல்லியிருக்காரு. அழகான முரளியை நாம இன்றைக்கு கேட்கலாம். சிவ பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 6/11/2021. मीठे बच्चे, संगम युग पर तुम्हें बाप द्वारा अच्छी बुद्धि और श्रेष्ठ मत मिलती है, जिसे तुम ब्राह्मण से देवता बन जाते हो. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் உங்களுக்கு பாபாவின் மூலம் நல்ல புத்தி மற்றும் சிரேஷ்டமான வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் பிராமணனிலிருந்து தேவதை ஆகின்றீர்கள். பாபா கேள்வி கேட்கறாங்க, तुम बच्चे किस मस्ती में रहो तो चलन बड़ी रॉयल हो जाएगी. குழந்தைங்களாகிய நீங்க எந்த ஒரு போதையில இருந்தீங்கன்னா உங்க நடத்தை மிக ராயலாக ஆகிவிடும். பாபா பதில் சொல்றாங்க, துமே ज्ञान की मस्ती चढ़ी रहनी चाहिए. உங்களுக்கு ஞானத்தினுடைய போதை சதா ஏறியே இருக்கணும், அதாவது ஞானத்தோட போதையிலேயே நிலைச்சிருக்கணும். आहो, हम भगवान के सम्मुख बैठे हैं, हम यहां से जाएंगे, जाकर विश्व का मालिक क्राउन प्रिंस बनेंगे. எப்படி போதை இருக்கணும்னு பாபா சொல்றார். ஆஹா, நான் பகவானோட எதிரில் இருக்கிறேன், இங்க இருந்து நான் போக போறேன், போயிட்டு நான் உலகத்துக்கே எஜமானனாக போறேன். பாபா அழகான பேர் சொல்றாரு, கிரவுன் பிரின்ஸ் ஆக போறேன், அதாவது கிரீடதாரி இளவரசனாக போறேன். जब ऐसी मस्ती रहे तो चलन स्वतः रायल हो जाएगी. எப்போ இந்த ஒரு போதை இருக்கோ தானாகவே உங்க நடத்தை ராயல் ஆயிடும்.
मुख से बहुत मीठे बोल निकलेंगे. அப்போ உங்க வாயிலிருந்து இனிமையான வார்த்தைகளே வெளிவரும். ஆப்பஸ் மே போத் பியார் ரஹேகா. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் மிகுந்த அன்போடு இருப்பீங்க. பாடல் மெஹஃபில் மே ஜல் உட்டி ஷமா. சபையினில் ஒரு ஜோதி தோன்றியது. ओम शांति. मीठे मीठे बच्चों, रूहानी बच्चों ने आकर ब्राह्मण बन रूहानी बाबा से ये जरूर समझा है कि हम है संगम युगी ब्राह्मण. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, அதிலையும் ஆன்மீக குழந்தைகள் இங்கு வந்து பிராமணர்களாகி ஆன்மீக தந்தையிடமிருந்து நான் சங்கமயுக பிராமணன் என்பதை புரிந்து கொண்டீர்கள். பாபா ने हमारा बुद्धि का ताला खोला है. பாபா நம்முடைய புத்தி பூட்ட திறந்துட்டார். अब हम समझते हैं कि ये है संगम युग. இப்ப நாம புரிஞ்சிட்டோம், இதுதான் சங்கம யுகம். मनुष्य जो भी पतित भ्रष्टाचारी है वो फिर पावन बन भविष्य में पावन श्रेष्ठाचारी पुरुषोत्तम कहलाएंगे. மனிதர்கள் யாரெல்லாம் பதீத்தமாக பிரஷ்டமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பாவனமாகி எதிர்காலத்துல தூய்மையான சிரேஷ்டாச்சாரி புருஷோத்தமர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ये लक्ष्मी नारायण कभी तो पुरुषारத்துக்கு புருஷோத்தம் பனே ஹேனா. பாபா சொல்றார், இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட எப்போதோ முயற்சி செஞ்சு புருஷோத்தம நிலை அடைந்திருக்கிறார்கள் அல்லவா. இனோக்கி ஹிஸ்டரி ஜரூர் செய்ய. அப்ப அவங்களோட ஹிஸ்டரி இருக்கணும்லன்றார் பாபா. இன்னைக்கு அவங்க உயர்ந்தவங்கன்னு நம்ம சொல்றோம்னா அதற்கான முயற்சியை ஒரு காலத்துல அவங்க செஞ்சிருக்கணும். அதனுடைய ஹிஸ்டரி இருக்கணும். இன் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய கப் ஸ்தாபன் ஹுவா. இந்த லக்ஷ்மி நாராயணரோட ராஜ்யம் எப்போது ஸ்தாபனை செய்யப்பட்டது? ந கலியுகமே ந சத்யுகமே. கலியுகத்திலையும் கிடையாது, சத்யுகத்திலையும் கிடையாது. ஸ்வர்க ஸ்தாபனா ஹோத்தா ஹி ஹை சங்கம் பர். சொர்க்க ஸ்தாபனை சங்கம யுகத்தில் தான் நடைபெறுகிறது. இத்தனை விஸ்தாரமே கோய் ஜாத்தே நெய்யே. ஆனா அவ்வளோ விஸ்தாரத்துல யாரும் போறது கிடையாது. தும் ஜான்தே ஹோ ये சங்கம் யுக் ஹே. நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம் இது சங்கம யுகம்னு. कलयुग के बाद सतयुग नई दुनिया होती है तो जरूर संगम युग भी होगा. கலியுகத்துக்கு அப்புறம் சத்யுகம் என்ற புது உலகம் வருது. அப்ப கண்டிப்பா இடையில சங்கம யுகம் இருக்கணும். फिर नई दुनिया में नया राज्य होगा. பிறகு புது உலகத்துல புதிய ராஜ்யம் இருக்கும். புத்தி चलनी चाहिए. உங்க புத்தி ஓடணும்ன்றார் பாபா. तुम जानते हो बाप द्वारा हमको अच्छी बुद्धि और श्रीमत मिल रही है. நாம தெரிஞ்சிட்டோம், பாபா மூலமா நமக்கு நல்ல புத்தி மற்றும் ஸ்ரீமத் கிடைக்கின்றது. कहते हैं हे ईश्वर इनको सदैव सुमत अथवा अच्छी मत दो. உலகத்துல சொல்றாங்களா, ஈஸ்வரா இவருக்கு சதா நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். ये सारी दुनिया का बाप है. இவர்தான் முழு உலகத்திற்கும் தந்தை. சப்கோ அச்சி மத் தேனேவால். எல்லாருக்கும் நல்ல வழி காட்டக்கூடியவர் இவர்தான். சங்கம் யுக पर आकर अपने बच्चों को अच्छी मत देते हैं. சங்கம யுகத்துல வந்துதான் பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல வழி காட்டுறாரு. जिसको पांडव संप्रदाय और देवी संप्रदाय शास्त्रों में लिखा हुआ है. இதைத்தான் பாண்டவ குலம் தேவ குலம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. பாண்டவர்களுக்கு வழிகாட்டினாரு. மகாபாரத கதையில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. பாபா சொல்றாங்க, இதத்தான் சாஸ்திரத்துல என்ன பண்ணிருக்காங்க, பகவான் வழிகாட்டுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராமன் சம்பிரதாய் और देवी संप्रदाय को भी कोई समझ नहीं सकते. ஆனா பிராமண குலம் தேவ குலத்தை பற்றி எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியல. பிரம்மா துவாரா ஹி பிராமன் சம்பிரதாய் பன் சக்தி ஹி. பிரம்மா மூலமாதான் பிராமண குலம் படைக்கப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா ஹி பிரம்மா துவாரா ये रचना रचते ही. பரம்பிதா பரமாத்மா தான் பிரம்மா மூலமா இந்த படைப்புகளை உருவாக்குறார். பிரஜா பிதா ஹே तब तो इतने सब ब्रह्मा कुमार और ब्रह्मा कुमारियां. பிரஜா பிதா இங்கதான் இருக்கார். ஆகையாலதான் ஏராளமான பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் இங்கே இருக்கிறோம்.
ஸோ நம்ம இங்கே இருக்கிறோன்னா பாபா இங்கே இருக்கிறனால தான் நாம் இருக்கிறோம். जब तक कोई आकर तुम ब्राह्मणों द्वारा ज्ञान न लेवे तब तक सद्गति कैसे हो सकती है. பாபா சொல்றார், எது வரைக்கும் யார் வந்து பிராமணர்கள் கிட்ட ஞானம் அடையலையோ அதுவரை அவங்களுக்கு எப்படி சத்கதி ஏற்பட முடியும். துமாரே பாஸ் போத் ஆயங்கே, உங்ககிட்ட இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சன்னியாசி भी आएंगे और धर्म वाले भी आएंगे बाप से वर्षा लेने. சன்னியாசிகளும் வருவாங்க, மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக. स्वर्ग में उनका पार्ट नहीं है, परंतु सबको संदेश देना है कि बाप आया है. பாபா சொல்றாங்க, சொர்க்கத்துல அவங்களுக்கு பாற்று கிடையாது, ஆனா நீங்க எல்லாருக்கும் செய்தி கொடுக்கணும், பாபா வந்து விட்டார். அவங்களாம் தான் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஏன் போய் செய்தி கொடுக்கணும்? அப்படி இல்லை. பாபா சொல்ல, பாபா வந்துட்டாருன்ற செய்தி முழு உலகத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் புது உலகம் வரும். ஆகையால எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? செய்தி கொடுக்கணும். इस समय हिंदू कहलाने वाले कोई भी देवी देवता धर्म को जानते ही नहीं. அதுல இந்த நேரத்துல ஹிந்துன்னு சொல்றவங்க யாரும் தேவதா தர்மத்தை பற்றியே அறிந்திருக்கவில்லை. वो जो पहले सतो प्रधान थे वो फिर तमो में आने के कारण अपने को देवी देवता कहला नहीं सकते. யார் முதல்ல சத்தோ பிரதானமா இருந்தாங்களோ அவங்க தமோல வந்த காரணத்தினால தன்னைத்தான் அவங்களால தேவி தேவதா என்று சொல்ல முடியவில்லை. तुम बच्चे जानते हो रावण का राज्य भी यहाँ होता है और परमपिता परमात्मा जिसको राम भी कहते हैं उनका जन्म भी यहाँ ही होता है. நாம தெரிஞ்சிட்டோம், ராவணனோட ராஜ்யமும் இங்கதான் இருக்குது. பரமபிதா பரமாத்மா அவரைத்தான் ராமர்னு சொல்றோம், அவருடைய பிறப்பும் இந்த அதாவது பாரதத்துல தான் நடைபெறுது. காத்தே பி ஹே பதீத் பாவன் சீதாராம். பாரதத்துல தான் பாடல் கூட என்ன பாடுறோம்? பதீத்த பாவன சீதாராம். பரந்து பதீத் கிஸ்னே பனாயா? ராவன் கோனே. ஆனா நம்மள பதீத்தமாக்குனது யாரு? அடுத்து ராவணன்னா யாரு? क्यों पतित पावन बाप को बुलाते हैं ये किसको भी पता नहीं. ஏன் பதீத்த பாவனன் தந்தையை கூப்பிடுறோம்? இதெல்லாம் யாருக்குமே தெரியல. ये कोई समझते नहीं कि हमारे में जो 5 विकार है वही रावण है. என்ன இதை யாரும் புரிஞ்சுக்கல. எந்த விஷயத்த? நமக்குள்ள இருக்கக்கூடிய 5 விகாரங்கள் தான் ராவணன். जिसमें 5 विकार नहीं वो राम संप्रदाय. ஆனா யாருக்குள்ள இந்த 5 விகாரமும் கிடையாது, அவங்கதான் ராமருடைய குலத்தை சேர்ந்தவங்க. अभी राम राज्य नहीं है इसलिए सब चाहते हैं कि नई दुनिया नया पवित्र राज्य चाहिए. இப்ப ராமராஜ்யம் இல்ல, ஆகையால தான் உலகத்துல எல்லாரும் என்ன விரும்புறாங்க? புது உலகம் வேணும், புது பவித்திரமான ஒரு ராஜ்யம் வேணும்னு விரும்புறாங்க. राम कहा जाता है शिव बाबा को, परंतु उन्होंने राम को परमात्मा राम कहा जाता है शिव बाबा को, परंतु उन्होंने परमात्मा राम को समझ लिया है, इसलिए शिव बाबा को बुला दिया है. ராமர் என்று இந்த இடத்துல சொல்றது சிவ பாபாவைத்தான். ஆனா உலகத்தினர் பரமாத்மான்னு ராமரை நினைச்சிட்டாங்க. ஆகையால சிவ பாபாவை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. तुम समझा सकते हो कि ராமராஜ்ய किसको कहा जाता है. ஆனா நாம அவங்களுக்கு புரிய வைக்கலாம் ராமராஜ்யம் என்று எதை சொல்லப்படுகிறது. शास्त्रों में लिख दिया है कि राम की सीता चुराई गई. சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு ராமருடைய சீத்தை களவாடப்பட்டார்கள். அவர் என்ன பண்ணிட்டாங்களா? ராமரோட சீத்தைய திருடி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ये हो सकता है क्या कि राजा की रानी को कोई चुरा ले जाए. பாபா கேக்குறார், இப்படி நடக்குமா என்ன? ஒரு ராஜாவோட ராணிய போய் யாராவது திருடிட்டு போக முடியுமா? பாபா கேக்குறார். சாஸ்திர பி டேரு, இப்படி ஏராளமான சாஸ்திரங்கள் இருக்கு. முக்கிய சாஸ்திர ஹே கீதா.
मुख्य शास्त्रम एदु गीதை. शास्त्रों में लिखा है कि ब्रह्मा द्वारा ब्राह्मण देवता क्षत्रिय धर्म की स्थापना करते हैं. சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு, பிரம்மா மூலமா பிராமணர்கள், தேவதைகள், சத்திரிய தர்மம் மூன்றுமே ஸ்தாபனை செய்யப்பட்டது. இது எங்க எழுதப்பட்டிருக்கான்? சாஸ்திரத்திலே எழுதப்பட்டிருக்கின்றார் பாபா. तो प्रजापिता भी यहाँ ही चाहिए. அப்ப பிரம்மா மூலமா தானே 3 குலம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரஜாபிதா எங்க தான் இருக்கணும்? இந்த உலகத்துல தானே இருக்கணும். ब्रह्मा को इतने ढेर बच्चे हैं तो यह है मुख वंशावली. பிரம்மாவுக்கு ஏராளமான குழந்தைங்க. அப்ப கண்டிப்பா அவங்கெல்லாம் முக வம்சாவளியினர் தான். இத்தனை குக் வம்சாவளி ஹோ ந சகே. இத்தனை பேர் வயிற்றின் மூலமாக ஜனித்தவர்களாக இருக்க முடியாது. जबकि सरस्वती भी मुख वंशावली है तो ब्रह्मा की स्त्री हो नहीं सकती. பாபா சொல்றார், அப்படி பார்க்கறப்ப சரஸ்வதியும் முக வம்சாவளி வாய் மூலமாக பிறப்பெடுத்தவர்கள். அப்ப கண்டிப்பாக அவர்கள் பிரம்மாவினுடைய மனைவியாக இருக்க முடியாது. अब बाप कहते हैं ब्रह्मा मुख द्वारा तुम ब्राह्मण बनते हो, मेरे बच्चे बनते हो. இப்போ பாபா சொல்றார், பிரம்மா வாய் மூலமா நீங்க பிராமணன் ஆயிருக்கீங்க, என்னோட குழந்தை ஆயிருக்கீங்க. तुम बच्चे जानते हो शिव बाबा की कितनी महिमा है. குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிட்டீங்க शिव பாபாவுக்கு எவ்வளோ புகழ் இருக்குன்னு. பாப் பதீத் பாவன் லிபரேட்டர் பி. பாபா பதீத்த பாவனன் மற்றும் விடுதலை அளிப்பவரா இருக்காரு. சப் காத்தே பி ஹே பரந்து சமஜ்தே நெய்யே. எல்லாரும் இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க, லிபரேட்டர், பதீத்த பாவனன், கைடு பாடெல்லாம் பாடுறாங்க. ஆனா புரிஞ்சுக்கவே இல்லை. इसलिए पहले बाप का परिचय देना है कि वह पतित पावन है, गीता का भगवान भी है. ஆகையால முதல்ல பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இவர்தான் பதீத்த பாவனன், இவர்தான் கீதையின் பகவான். இது என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். निराकार शिव बाबा है तो जरूर आकर ज्ञान सुनाया होगा. நிராகாரமான शिव बाबा கண்டிப்பா வந்துதான் ஞானம் சொல்லியிருக்கணும், நேரடியா தான் ஞானம் கொடுத்துருக்கணும். अब जिस शरीर द्वारा ज्ञान सुनाते हैं उसका नाम रखा है ब्रह्मा. அப்போ எந்த ஷரீரத்து மூலமா ஞானம் சொல்றாரோ அந்த ஷரீரத்திற்கு பிரம்மா என்று பெயர் வைக்கப்படுகிறது. नहीं तो ब्रह्मा कहाँ से आए? இல்லைன்னா பிரம்மா எங்க இருந்து வருவாரு? இருக்கிறவரைத்தான் பாபா என்ன பண்றாரு? பிரம்மா ஆக்குறார். பிரம்மா கா பாப் கோன்? பிரம்மாவின் தந்தை யார்? பாபா கேட்கிறார். பிரம்மாவுக்கு தந்தை யாரு? பிரம்மா விஷ்ணு சங்கர் கா ரச்சியதா கோன்? பிரம்மா விஷ்ணு சங்கரின் படைப்பாளர் யாரு? உங்க 3 பேரையும் படைச்சது யாரு? ஏஹே குஹ்ய பிரஷ்ன. இது ஒரு ஆழமான கேள்வி. பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்தவர் யார்? இது ஆழமான கேள்வி. திருமூர்த்தி தேவதா தோ கேத்தே ஹே பரந்து ये आए कहाँ से? திருமூர்த்தி தேவதைகள்னு உலகத்துல சொல்றாங்க. பாபா சொல்றார், சரிதான். ஆனா இவங்க எங்க இருந்து வந்தாங்க? திருமூர்த்தி தேவதைகள் எங்க இருந்து வந்தாங்க? अब बाप समझाते हैं इनका भी रचिता ऊंचते ऊंचा भगवान ही है जिसको शिव कहते हैं. இப்ப பாபா புரிய வைக்கிறார், இவர்களின் படைப்பாளர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தான். அவரைத்தான் சிவன் என்று சொல்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தான் படைப்பாளர். அவரை தான் என்ன சொல்றோம்? சிவன்னு சொல்றோம். ये 3 देवताएं लाइट के हैं, इनमें हड्डी मांस नहीं है, परंतु मोटी बुद्धि समझ नहीं सकते. பாபா சொல்ற இந்த 3 தேவதைகளும் ஒளி உடல், எலும்பு தசையால செய்யப்பட்ட உடல் கிடையாது. ஆனா மந்த புத்தி உடையவங்களால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. इस पर समझाना है ऊंचते ऊंचा भगवान है. ஆகையால இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் மட்டும்தான். वो ब्रह्मा द्वारा स्वर्ग का वर्षा देते हैं.
அவர்தான் பிரம்மா மூலமா சொர்க்கம் என்ற ஆஸ்தி கொடுக்கறாரு. गाते भी हैं मनुष्य से देवता किए करते न वार फिर दिखाते हैं विष्णु की नाभि से ब्रह्मा निकला. உலகத்துல என்ன பாடி இருக்காங்களா? மனிதனிலிருந்து தேவத்தை ஆக்கப்பட்டார்கள் யுத்தமில்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு என்னவோ காட்டிட்டாங்களா? விஷ்ணுவினுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்தாரு. மனுஷனைத்தான் தேவத்தை ஆக்குறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணுவோட நாபியிலிருந்து பிரம்மா வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கபி நாபி சேபி பச்சா ஹோத்தா ஹே கியா? பாபா கேட்கிறார். நாபி கமலத்திலிருந்து குழந்தை வருமா என்ன? பாபா கேட்கிறார். பாப் பெட் சப் ராஜ் சம்ஜாத்தே ஹி. இப்போ பாபா அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். பரந்து ஜப் கோய் சம்ஜேனா, பாபா சொல்ற, நான் எல்லா ரகசியத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும்லன்றார் பாபா. तुम जानते हो आत्मा को ही पापात्मा पुण्यात्मा कहा जाता है. பாபா சொல்ற, நாம தெரிஞ்சிட்டோம், ஆத்மாவை தான் பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்லப்படுது. ऐसा नहीं कि पवित्र आत्मा सो परमात्मा है. அப்படி கிடையாது, பவித்திர ஆத்மா தான் பரமாத்மா. இப்ப பவித்திர ஆத்மாலாம் பரமாத்மான்னு சொல்ல முடியாது. பரமாத்மா பாப் தோ சதா பாவன் ஹே. பரமாத்மா தந்தை எப்பவுமே பாவனமாக இருக்கக்கூடியவர். பவித்திர நிலை வேற, பாவன நிலை வேற. தமோ பிரதான்கோ பதீத் கஹா ஜாத்தா ஹை. தமோ பிரதானத்தை பதீதம் என்று சொல்லப்படுகிறது. சத்யுக் மே ஜப் சுக் தா தோ துக் கா நாம் பி நஹீ தா. பாபா சொல்றாங்க, சத்யுகத்துல எப்ப சுகம் இருந்ததோ துக்கம் என்ற வார்த்தை கூட அங்க கிடையாது. மனுஷ்யத்தோ கேதேத்தே ஹே ஸ்வர்க அபி ஹீ ஹே. மனிதர்கள் என்ன சொல்றாங்களாம்? இப்பவே சொர்க்கம்தான் இந்த உலகம், சொர்க்கத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். குச் பி சமஜ்தே நஹீ பரந்து அந்த் மே ஆக்கர் பாப் சே வர்ஷா லேங்கே. ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட சிலர் கடைசியில வந்து பாபாட்ட ஆஸ்தி வாங்குவாங்க. तुम बच्चे ही जानते हो कि हम अपनी राजधानी स्थापन कर रहे. பாபா சொல்ற, குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிட்டீங்க, நாம நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். விஸ்வகா மாலிக் और कोई बन न सके. உலகத்திற்கு எஜமானர்களாக வேற யாரும் ஆக முடியாது. விஸ்வ பர் ராஜ்ய சத்யுகுமே ஹோத்தா ஹே. உலகத்திலேயே ஆட்சி செலுத்துறது சத்யுகத்துல மட்டும்தான். உலகத்தின் எஜமானர்கள்னு சொல்றோம். உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆட்சி அப்படின்றது சத்யுகத்துல மட்டும்தான். கலியுகமே சாரி விஸ்வப்பர் ராஜ்ய கர்ண சகி. கலியுகத்துல முழு உலகத்தின் மீதும் யாரும் ராஜ்யம் செய்ய முடியாது. எபி கிஸ்கோ பத்தானே. ஆனா இந்த விஷயம் கூட உலகத்துல யாருக்கும் தெரியறதில்ல. गीता में भी है कि महाभारी लड़ाई लगी थी तब ही सब धर्म विनाश हो जाते हैं. கீதையிலையும் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு. மிகப்பெரிய மகாபாரத யுத்தத்துல தான் அனைத்து தர்மங்கள் வினாசம் அடைந்தது. இந்த விஷயம் கீதையில எழுதப்பட்டிருக்கு. जैसे बांस का जंगल होता है, वो जब सूख जाता है तो आपस में टकराने पर आग लग जाती है और सारा जंगल जल जाता है. பாபா உதாரணம் சொல்றார். எப்படி மூங்கில் காடு இருக்குது, மூங்கில் மரங்களா இருக்கும், மூங்கில் காடு இருக்குது. அந்த மூங்கில் மரம் காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஒன்னோட ஒன்று காத்துல உரசுறப்பவே என்ன ஆயிடும்? நெருப்பு பிடிச்சிடும். அப்ப என்ன ஆயிடுதான்? முழு காடு எரிஞ்சு போயிடும். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு என்ன ஆயிடும்? மூங்கில் காடு டக்குன்னு தீ பிடிச்சிடும். அப்ப முழு வனம், அந்த காடு என்ன ஆயிடுது? எரிஞ்சு போயிடுது. ये மனுஷ்ய சிருஷ்டி ஜாடுபி ஜடு ஜடிபூத் ஓ கயா ஹே. அதே போல இந்த மனித சிருஷ்டி மரமும் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப காஞ்சி இத்து போயிடுச்சு. இன்கோபி அப் ஆக் லக்னே வாலியே. இதுவும் இப்ப நெருப்புக்கு இரையாக போகுது. ஏக் தோ மே லடுக்கர் கத்தம் ஹோ ஜாயங்கே. அதாவது ஒருத்தர் சண்டை போட்டு எப்படி ஒரு மரம் இன்னொரு மரத்தோட உரசுது, நெருப்பு பிடிக்குது. அது போல பாபா சொல்ற, ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போடுவாங்க. அப்படியே அந்த சண்டை கண்டினியூ ஆகி எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. ஆகு கா சமான் பனாத்தே ஹி ரேத்தே ஹி. பாபா சொல்றாங்க,
நெருப்பை உருவாக்கக்கூடிய பொருட்களை தயார் பண்ணிட்டே இருக்காங்களாம். எதை சொல்றாரு பாபா? ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுது? போட்டோன்னே நெருப்பு தானே வருது. अब एटॉमिक्स बॉम्ब्स द्वारा आग लगनी है, ये राज वो नहीं जानते. அணுகுண்டு மூலமா நெருப்பு வருது, ஆனா இந்த ரகசியமெல்லாம் உலகத்துல இருக்கவங்களுக்கு புரியல. अब कलयुग नरक बदल स्वर्ग होने वाला है. இப்ப கலியுகம் என்ற நரகம் மாறி ஸ்வர்க்கமாக போகுது. இஸ் ज्ञान में मस्ती बहुत चाहिए. இந்த ஞானத்துல உங்களுக்கு நிறைய போதை இருக்கணும்ன்றார் பாபா. இன்னைக்கு பாபா கேள்வி பதிலே சொன்னார்ல, போதை இருக்கணும், ஞானத்தினுடைய போதை இருக்கணும். अपने को देखना है कि हम उस मस्ती व नशे में रहते हैं. தன்னைத்தானே பாருங்க, நான் அந்த போதையில நான் நிலைச்சிருக்கேனா? हम परमात्मा की संतान है, उनसे स्वर्ग का वर्षा पा रहे. நான் பரமாத்மாவுடைய வாரிசு, அவர்கிட்ட இருந்து சொர்க்க ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறேன். आपस में बात करने की रॉयल्टी चाहिए. நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறப்ப கூட ராயலா பேசிக்கணும். இப்ப வெளியில இருக்கிறவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட பேசுறது வேற. பாபா சொல்ற, உங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலே எப்படி பேசிக்கணும்? பாபா குழந்தைங்க ராயலா பேசணும். யஹா சே சப் குச் சீக்னா ஹை. பாபா சொல்ற, எல்லாத்தையும் நீங்க இங்கே இருந்து கத்துட்டு தான் போகணும், இங்கேயே கற்றுக்கொள்ள வேண்டும். பாத் மே வஹி சன்ஸ்கார் லே ஜாயிங். அப்பதான் கடைசியில் அந்த சன்ஸ்காரத்தை நீங்க எடுத்துட்டு போவீங்க. அதி மீட்டா பன்னாய், படா நஷா ரேனா செய்ய. ரொம்ப இனிமையானவங்களா இருக்கணும், உயர்ந்த போதையோட இருக்கணும். ஷிவ் பாபாக்கே ஹம் பச்சே ஹே. ஷிவ் பாபாவோட குழந்தை. தேவதா பத் பானே வாலே, தேவதா பதவி அடையக்கூடியவன். தோ ஏக் தோ மே கித்தனா பியார் சே போல்னா செய்ய. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறப்ப எவ்வளோ அன்பா பேசணும். நானும் சிவபாபாவோட குழந்தை, என் முன்னாடி இருக்கவங்களும் சிவபாபாவோட குழந்தை. நானும் தேவதையாக போறேன், அவங்களும் தேவதையாக போறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அன்பா இருக்கணும். பரந்து பச்சோं के मुख से अजून फूल निकलते नहीं है. ஆனா குழந்தைங்களோட வாயிலிருந்து இன்னும் அந்த மாதிரி மலர்கள் வரலன்றார் பாபா. வார்த்தைகள் மலர் போல மென்மையா இல்லை. தும் கித்தனே ஊஞ்சு ஹோ. பாபா சொல்லார், யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளோ உயர்ந்தவர்கள். तुमको ये याद रहे कि हम शिव बाबा के संतान है, फिर सतयुग में महाराजा बनेंगे. உங்களுக்கு இந்த நினைவு இருக்கணும், நான் சிவபாபாவுடைய வாரிசு, பிறகு சத்யுகத்துல மகாராஜா ஆக போறேன். கோயா ஹம் விஸ்வக்கே கிரவுன் பிரின்ஸ் பனேங்கே. நான் உலகத்தினுடைய கிரீடதாரி இளவரசன் ஆக போறேன். கிரவுன் பிரின்ஸ், எவ்வளோ அழகான பேர் சொல்றாரு பாருங்க பாபா. இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் தான் யாரு? क्राउन प्रिंस. तुम बच्चों को आंतरिक खुशी होनी चाहिए कि हम परमात्मा के सम्मुख बैठे हैं, जिसे स्वर्ग का वर्षा मिलता है. उनकी श्रीमत पर चलना है. குழந்தைங்களாகிய நமக்கு உள்ளார்ந்த குஷி இருக்கணும். நான் பரமாத்மா முன்னாடி இருக்கிறேன், சொர்க்க ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறேன். ஆகையால நான் அவருடைய ஸ்ரீமத் படியே நடப்பேன். தும் ஜான்தே ஹோ ஹமாரி ராஜதானி ஸ்தாபன் ஹோ ரஹி ஹை. நாம தெரிஞ்சிட்டோம், நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டே இருக்குது. ராஜதானி மே சப் செய்ய. ஒரு ராஜ்யம்னு எடுத்துட்டா எல்லாரும் வேணும் அங்க. பரந்து தும் பச்சோं के मुख से सदैव रत्न निकलने चाहिए. ஆனா குழந்தைங்களாகிய உங்க வாயிலிருந்து சதா ரத்தினங்களே வெளிவர வேண்டும். பாபா ரூப் பி ஹே தோ பசந்த் பி ஹே, கஹானியா சப் அபி கி ஹே. பாபா சாரமாவும் இருக்காரு, ஞான மழை பொழிவிக்க கூடியவராகவும் இருக்கார். புள்ளியாவும் இருக்காரு, ஞான மழை பொழிகிறவராகவும் இருக்கார். இது கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கல் நடக்கிறது சங்கம யுகத்துல தான். பாப் ஹே ज्ञान का सागर. பாபா ஞான கடல். वो ज्ञान की वर्षा करते हैं. ஞான கடல் என்ன பண்றார்? ஞான மழையா பொழிகிறார். பாக்கி वो इंद्र देवता बरसात बरसाते है, ऐसी बात है नहीं. மற்றபடி இந்திரனை தான் என்ன சொல்லுவாங்க? வருண தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் மழை பொழிய வைக்கக்கூடியவர். அவர் நினைச்சாதான் மழை பெய்யும். வருண பகவான் அவரை சொல்றாங்க. பாபா சொல்ற, அப்படிலாம் எதுவும் கிடையாது. वो बादल नेचुरल बनते हैं, बरसात करते हैं. மேகங்கள் இயற்கையாவே உருவாகுது. அந்த இயற்கையான மேகங்கள் தான் என்ன ஆகும்? மழையா பொழியுது.
सतयुग में 5 तत्व भी तुम्हारा गुलाम बन जाते और यहाँ मनुष्य सबके गुलाम बन पड़े. பாபா சொல்ற சத்தியுகத்துல பஞ்ச தத்துவங்களும் உங்களுக்கு அடிமையா இருக்கும். ஆனா இன்றைய உலகத்துல மனிதன் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறான்றார் பாபா. यहाँ हर बात में मेहनत करनी पड़ती है, वह सब बात स्वतः हो जाती है. இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உழைப்ப கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அங்க எல்லா விஷயமும் இயற்கையா நடக்கும். तो बच्चों को बाबा की याद सदा रहनी चाहिए, इससे खुशी का पारा सदा चढ़ा रहेगा. அப்ப குழந்தைங்களுக்கு பாபா நினைவு சதா இருக்கணும். அப்பதான் உங்க மகிழ்ச்சி எல்லையற்றதா இருக்கும். ஓ லோக் சயின்ஸ் வாலே பி மந்தன் கர்த்தே. பாபா சொல்ற சயின்டிஸ்ட் இருக்காங்க, விஞ்ஞானிகள், அவங்க கூட என்ன பண்றாங்களாம், கடையிறாங்களாம். அறிவியல் சாதனங்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்றாங்க, புத்தியை போட்டு கடையிறாங்க. तुम बच्चों को वाणी का मंथन करना है. குழந்தைங்களாகிய நீங்க வாணி என்ன பண்ணணும், மந்தன் கடையணும். வாணி கா பிரவாக் கபி கபி போத் அச்சா रहता है, கபி கம். வாணியினுடைய பிரவாகம் சில நேரம் அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு, சில நேரம் குறைவா இருக்கு. இஸ்கோ கா ஜாத்தா है மந்தன் கர்னா. இதைத்தான் மந்தன் செய்வது என்று சொல்லப்படுகிறது. बच्चे बाबा की अवस्था को भी देख रहे और बाबा अपना अनुभव सुनाते हैं. பாபா சொல்றார் குழந்தைங்க பாபாவுடைய ஸ்திதிய பாக்குறாங்க, பாபாவும் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். तो कब बहुत उछल का प्रवाह रहता है, कभी कम. பாபா சொல்றார் சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தோட பிரவாகம், அந்த உத்வேகம் அதிகமா தென்படுது, சில நேரம் குறைவா இருக்கு. कभी बहुत अच्छी पॉइंट्स निकलती है. சில நேரம் பார்த்தா ரொம்ப நல்ல நல்ல பாயிண்ட் எல்லாம் வருதுன்றார் பாபா. பாபா பி மதத்கார் பன் ஜாத்தே ஹே. பாபாவும் எனக்கு உதவியாளரா இருக்காருன்னு பிரம்மா பாபா சொல்றாங்க. ये तुम भी फील करते हो. இத நீங்களும் உணர்றீங்க. பாபா तो कभी मुरली हाथ में नहीं उठाते. பாபா तो कभी मुरली हाथ में नहीं उठाते. பாபா ஒருபோதும் கையில முரளி வச்சுட்டெல்லாம் படிக்கிறது கிடையாது. बच्चे मैगजीन लिखते हैं जो बाबा कभी कभी देखते हैं कि बच्चे कभी गफलत तो नहीं करते हैं. குழந்தைங்க மேகசீன்லாம் எழுதுறாங்களாம், பத்திரிகைகள் வெளியிடுறாங்க, அதுக்கான மேட்டர் குழந்தைங்க தான் எழுதுறாங்க. பாபா குழந்தைங்க பாபா அதை படிச்சு பாக்குறாராம், குழந்தைங்க தான் தவறுதலா எழுதியிருக்காங்களா அப்படின்னு. मैगजीन में भी अच्छी अच्छी मुरली की पॉइंट्स आती है और सब तरफ जाती रहती. அந்த மேகசீன்ல நல்ல நல்ல முரளியினுடைய பாயிண்ட்டுகளை கூட குழந்தைங்க எழுதுறாங்க, அது எல்லா பக்கமும் போய் எல்லாருக்கும் கிடைக்குது. कोई की तरफ मुरली नहीं जाती है तो बाबा कहते हैं रचिता और रचना का ज्ञान 7 रोज में समझ लिया है ना. சிலருக்கு முரளி கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருக்காங்களா. பாபா சொல்றார் உங்களுக்கு தான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானம் 7 நாள்ல கொடுத்தாச்சுல்ல. பாக்கி क्या चाहिए, வேற என்ன வேணும்னு சொல்றார் பாபா. बाकी 5 विकारों को भस्म करने का पुरुषार्थ करना है और तो कोई तकलीफ है नहीं. மற்றபடி நீங்க அடுத்து என்ன முயற்சி பண்ணணும், 5 விகாரங்களை எரிக்கிறதுக்கான புருஷார்த்தம் பண்ணணும். வேற எந்த கடினமான விஷயமும் உங்களுக்கு இங்க கிடையாது. तुम बच्चे कोई के भी सत्संग में जा सकते हो, सेवा करने का भी उमंग आना चाहिए. பாபா சொல்ற குழந்தைங்களாகிய நீங்க யாருடைய சத்சங்கத்துக்கு வேணும்னாலும் போங்க, சேவை செய்யணும் அப்படின்ற உற்சாகம் உங்களுக்கு இருக்கணும். जब सब धर्म वाले इकट्ठे होते हैं तो समझाना चाहिए कि हर एक का धर्म अलग अलग है. பாபா சொல்றாங்க எல்லா தர்மத்தினரும் ஒன்று கூடும்போது புரிய வைங்க, ஒவ்வொருத்தருடைய தர்மமும் தனிப்பட்டது. இத சொல்லுங்க. அதாவது பல தர்மங்கள் சேர்ந்து மாநாடு நடத்துவாங்க, சர்வ தர்ம மாநாடு. அப்ப எல்லா தர்மத்தினரும் அங்க கூடி இருப்பாங்க. அங்க போய் நம்மள சொல்றாரு பாபா. என்ன சொல்லணும், ஒவ்வொரு தர்மமும் தனிப்பட்டது. பாய் பாய் கேத்தே ஹே பரந்து மில்கர் ஏக் நஹீ ஹோ சக்தே. ஒருவருக்கொருவர் சகோதரர்கள்னு சொல்றாங்க, ஆனா எல்லாரும் ஒன்றிணைய முடியாது. ये सिर्फ कहने की बात है, சொல்ல வேணா செஞ்சுக்கலாம், செயல்ல வராதுன்றார் பாபா. बाप कहते हैं मैं आकर ब्राह्मण बनाए फिर देवी देवता धर्म स्थापन करता हूँ, वहाँ दूसरा कोई धर्म रहता नहीं है. பாபா சொல்றாங்க நான் பிராமணர்களை உருவாக்கி பிறகு தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்றேன்,
அதற்கு பிறகு வேற எந்த தர்மமும் அந்த உலகத்துல இருக்காது. ये वही महाभारत लड़ाई है. இது அதே மகாபாரத யுத்தம். கீதா மே பி இஸ்கா வர்ணன் கியா हुआ है. கீதையில கூட இதை பற்றிய வர்ணனை இருக்கிறது. ஏக் ஹி படாய் ஹை, படானே வாலா பி ஏக் ஹி ஹை. இது ஒரே படிப்பு தான். இந்த படிப்பை கற்றுத்தருபவரும் ஒருவர் தான். ज्ञान जब पूरा होगा तो बाप कहते हैं मैं भी चला जाऊंगा. பாபா சொல்றாங்க, ஞானம் எப்போது நிறைவடைகிறதோ முடிவடைகிறதோ அப்போது நானும் சென்று விடுவேன்னு சொல்றாரு பாபா. मुझे कलयुग के अंत में ज्ञान सुनाना है, मुझे कलप कलप आना है. பாபா சொல்ற, நான் கலியுகத்தோட அந்திமத்துல தான் வரணும், ஞானம் கொடுக்கணும். இப்படி நான் கல்ப கல்பா வர வேண்டியதா இருக்குது. एक सेकेंड भी कम जास्ती नहीं होगा. ஒரு வினாடி கூடவோ குறைச்சோலாம் வர்றது கிடையாது. जब ज्ञान पूरा हो फिर कर्मातीत अवस्था में चले जाएंगे तो विनाश भी हो जाएगा. எப்போ ஞானம் முடிஞ்சு கர்மாதீத்த நிலை அடைஞ்சிடுறோமோ அப்ப விநாசமும் நடைபெறும். தின் பிரதிதின் துமாரி சர்வீஸ் படுத்தி ஜாய். நாளுக்கு நாள் உங்களோட சேவை அதிகரிக்கும். யஹா தோ ந கிசி மே பவித்ரதா ஹே ந தேவி குணோ கி தாரணை. பாபா சொல்ற, இந்த உலகத்துல யார்கிட்டையும் பவித்திரதாவும் கிடையாது, தெய்வீக குண தாரணையும் கிடையாது. வஹா பவித்திரதா கா அந்தர் தேக்கோ கித்னா ஹை. அங்க இருக்கக்கூடிய பவித்திரதா பாருங்க எப்படி இருக்குது. ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. தும் அபி சங்கம் பர் பேட்டே ஹோ, யஹி புருஷோத்தம் யுக் ஹே. நீங்க இப்ப சங்கம யுகத்துல இருக்கீங்க, இதுதான் புருஷோத்தம யுகம். அபி தும் புருஷோத்தம் பன் ரே. இப்ப நீங்க புருஷோத்தம நிலை அடைஞ்சிட்டே இருக்கீங்க. பரந்து ஓ ஜல்வா ஓ சலன் பி செய்ய. ஆனா புருஷோத்தமம் ஆகிறோம்னு சொல்றோம். ஆனா பாபா சொல்ற, உங்ககிட்ட அந்த ஜொலிப்பு, அந்த நடத்தை வெளிப்படையா தென்படணும். கபி முக்ஸே பத்தர்னே நிக்கல்னே செய். உங்க வாயிலிருந்து கல்லு வெளிவரவே கூடாது. ரத்தன் ஹி முக்ஸே நிக்கல்னே செய். ரத்தனங்களா வரணும். இன்னைக்கு பாபா 2 தடவை சொல்லிட்டார், ரத்தனங்களா வரணும். அதுக்கு முன்னாடி பாபா என்ன சொன்னார், மலர்களா வரணும்னு சொன்னார். பாபா மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? அபி தும் தேவதா சமான் குல்குல் பண்றே. இப்ப நீங்க தேவத்தை போல நறுமணம் வீசக்கூடிய மென்மையான மலராயிட்டு இருக்கீங்க. காட் ஆக்கர் காட் காடஸஸ் பனாத்தே. காட் கடவுள் வந்து உங்களை என்ன பண்றாரு, காட் காடஸஸ் பகவான் பகவதி ஆக்கிற. தேவதாவும் கோஹி பகவான் பகவதி கேத்தே. தேவதைகளை தான் பகவான் பகவதின்னு சொல்லப்படுது. பரந்து ऐसे बनाते कौन है ये कोई नहीं जानते. ஆனா உங்களை இப்படி உருவாக்குறது யாரு, இது யாருக்கும் தெரியல. तुम्हारी बुद्धि में पूरी रचिता और रचना की नॉलेज है, फिर औरों को आप समान बनाने की जवाबदारी भी है. உங்களோட புத்தியில முழு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானம் இருக்குது. பிறகு தனக்கு சமம் நிறைய பேரை உருவாக்குறதுக்கான பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. நம்ம மட்டும் ஆனா பத்தாது, நிறைய பேரை உருவாக்குறதுக்கான பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. போத்தாத்தே ரேங்க, நிறைய பேர் வருவாங்க. स्वदर्शन चक्रधारी ब्राह्मण ही बनते ही. சுயதர்ஷன சக்கரதாரியா பிராமணர்கள் தான் ஆகிறாங்க. மாயா கே தூஃபான் பி பச்சோं को ही आते हैं. மாயாவோட புயல் கூட குழந்தைங்களுக்கு தான் அதிகமா வருது. கஹா தூஃபான் ஆனே சே ஹட்டி ஹட்டி டூட் ஜாத்தி. சில நேரம் புயல் வர்றப்ப என்ன ஆயிடுதா, எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுது. சல்தே சல்தே कोई டிஸ்சர்வீஸ் பி கர்த்தே. சில பேர் போக போக கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுறாங்களாம், டிஸ்சர்வீஸும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பாப் கேத்தே ஹே கோய் பி சீச்சி காம் நெய் கரோ. பாபா சொல்றார், எந்த ஒரு சீச்சியான காரியத்தையும் செய்யாதீங்க. தும் முக் வம்சாவளி பிராமன் ஹோ வஹே குக் வம்சாவளி. நீங்க வாய் மூலமாக பிறப்படுத்த பிராமணர்கள், உலகத்துல இருக்கிறவங்க வயிற்றின் மூலமா பிறப்படுத்தோம். கித்தனா ஃபரக் ஹே. 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. वो जिस्मानी यात्रा पर ले जाते हैं, तुम्हारी है रूहानी यात्रा. அந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்க, உலகாய யாத்திரைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு தீர்த்த யாத்திரை போறாங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பிராமணன் கண்டிப்பா அங்க இருப்பாங்க. அவங்க தான் வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க, விதிமுறைகள் சொல்லுவாங்க. எங்கே போறோம், எப்படிப்பட்ட இடம், அங்க எப்படி இருக்கணும், போறப்ப என்ன நினைச்சிட்டே போகணும், போறதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அங்க ஒரு பிராமணன் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. பாபா சொல்றார், அவங்க உலகாய யாத்திரை கூட்டிட்டு போறாங்க, உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. தும் பேஹத் கே பாப் சே வர்ஷா லே ரே.
நீங்க எல்லையற்ற தந்தையிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கிட்டு இருக்கீங்க. ये भी किसमें अक्ल नहीं है जो समझे कि वो ब्राह्मण हम भी ब्राह्मण. ஆனா சில பேருக்கு இந்த அளவுக்கு கூட புத்தி வேலை செய்யலையா. நானும் பிராமணன், உலகத்திலையும் பிராமணர்கள் இருக்காங்க, இத புரிஞ்சுக்க முடியலையா. அவங்களும் பிராமணன் தான், நானும் பிராமணன் தான். பரந்து சச்சா பிராமணன் கோனே? ஆனா உண்மையான பிராமணன் யாரு? वो ब्राह्मण अपने को ब्रह्मा कुमार नहीं कहला सकते. பாபா சொல்றார், அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் தன்னை பிரம்மா குமாரர்கள்னு சொல்ல முடியாது. तुम अपने को ब्रह्मा कुमार कहलाते हो तो जरूर ब्रह्मा भी होगा. ஆனா நம்ம தன்னைத்தானே என்ன சொல்றோம்? பிரம்மா குமார் அப்படின்னு சொல்றோம். அப்ப கண்டிப்பா பிரம்மா இங்கதான் இருக்கணும். பிரம்மாவுக்கு குழந்தை நானுன்னு சொல்றோம். அப்ப நம்ம இங்க இருக்கோம்னா யாருக்கு குழந்தையா இருக்கோமோ அவர் எங்க இருக்கணும்? பிரம்மா எங்க இருக்கணும்? இங்கே தானே இருக்கணும். பரந்து உன்கி புத்தி மே ये बातें आती नहीं है जो पूछे. ஆனா உலகத்துல இருக்கவங்க புத்தியில இந்த விஷயங்கள் தோன்றுவதே கிடையாது. தோன்றினாதானே அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கவாத முடியும். बाबा कलप कलप तुम बच्चों को आकर ये बातें समझाते हैं कि तुम ब्रह्मा की औलाद ब्राह्मण सब भाई बहन ठहरे. பாபா கல்ப கல்பா வந்து குழந்தைங்களாகிய நமக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கிறாரு. நீங்க தான் பிரம்மாவினுடைய வாரிசுகள், பிராமணர்கள், அனைவரும் சகோதர சகோதரிகள். இத பாபா சொல்றார். फिर वो विकार में कैसे जा सकते? பிறகு சகோதரன் சகோதரி எப்படி விகாரத்துக்குள்ள போக முடியும்? अगर कोई जाते हैं तो ब्राह्मण कुल को कलंकित करते हैं. ஒருவேளை யாராவது அப்படி போறாங்கன்னா அவங்க பிராமண குலத்தையே களங்கப்படுத்தி விடுகிறார்கள். अपने को ब्रह्मा कुमार कुमारी कहलाकर फिर पतित हो नहीं सकते. தன்னை பிரம்மா குமார் குமாரின்னு சொல்லிட்டு பிறகு பதீத்தமாகவே முடியாது. अच्छा, நல்லது. मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणेக்கான சாரம் சொல்றாங்க. वाणी से जो सुनते हैं उस पर मंथन करना है. வாணியில் எதை கேட்கின்றோமோ அதை ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டும், அதாவது கடைய வேண்டும். पुरुषोत्तम बन रहे हैं इसलिए चलन बहुत रॉयल बनानी है. புருஷோத்தமம் ஆகிக் கொண்டிருக்கிறோம், எனவே நடத்தை மிக ராயலாக இருக்க வேண்டும். मुख से कभी पत्थर नहीं निकालने हैं. வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளிவரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், बहुतों को आप समान बनाने की जवाबदारी समझ सर्विस पर तत्पर रहना है. அநேகரை தனக்கு சமம் ஆக்குவதற்கான பொறுப்பை புரிந்து கொண்டு சேவையில் ஈடுபட்டு இருங்கள். நிறைய பேரை எனக்கு சமமாக்குற பொறுப்பு இருக்குன்னு புரிஞ்சிட்டு சேவையில ஈடுபட்டு இருக்கணும். कोई भी चीची गंदा काम करके डिसर्विस नहीं करनी है. எந்த ஒரு சீச்சியான அழுக்கான காரியத்தை செய்து டிசர்வீஸ் ஆகவிட வேண்டாம். பாபா வரதான் கொடுக்கறாங்க. ஏக்ர ஸ்திதி द्वारा अतीन्द्रिय सुख की अनुभूति करने वाले सर्व आकर्षणों से मुक्त भव. ஏக்ர ஸ்திதி மூலமாக அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய சர்வ ஆக்கர்ஷணங்களிலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். ஆக்கர்ஷணத்திலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுங்கள், விடுபட்டவர் ஆகுங்கள். பாபா சொல்றாங்க விளக்கத்துல, जब इंद्रियों की आकर्षण और संबंधों की आकर्षण से मुक्त बनो तब अतीन्द्रिय सुख की अनुभूति कर सकेंगे. எப்போது புலன்களுடைய கவர்ச்சி மற்றும் உறவுகளுடைய கவர்ச்சியிலிருந்து முக்தி அடைகிறோமோ அப்போதுதான் அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். இந்திரியங்கள்னா புலன்கள், ஐம்புலன்களுடைய ஆக்கர்ஷணம் மற்றும் சம்பந்தங்கள், உறவுகளோட ஆக்கர்ஷணம்,
இதுல இருந்து விடுபட்டாதான் अतीन्द्रिय सुखத்தை अनुभविக்கலாம். कोई भी कर्मेंद्रियों के वश होने से जो भिन्न भिन्न आकर्षण होते हैं वो अतीन्द्रिय सुख व हर्ष दिलाने में बंधन डालते हैं. எந்த ஒரு கர்ம இந்திரியத்துக்கு வசமாகுவதன் மூலம் விதவிதமான ஆக்கர்ஷணங்கள் ஏற்படும். ஸோ அப்ப அத்தீந்திரிய சுகம் மற்றும் அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்றதுல தடைகள் ஏற்படுகிறது. அது ஒரு பந்தனம் ஆயிடும். யாரு புலன்களுடைய கவர்ச்சியில போறாங்களோ அவங்களுக்கு அந்த புலன் கவர்ச்சி என்ன பண்ணுமா, बंधनத்தை உருவாக்கி விட்டுடும். लेकिन जब बुद्धि सर्व आकर्षणों से मुक्त हो, एक ठिकाने पर टिक जाती है, हलचल समाप्त हो जाती है, तब एकरस अवस्था बनने से अतीन्द्रिय सुख की अनुभूति होती है. ஆனா எப்போ புத்தி எல்லா விதமான அந்த ஈர்ப்பு கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு ஒரு நிலையில் நிலைத்திருக்கிறதோ, குழப்பங்கள் சமாப்தியாகின்றதோ, ஏக்ரஸ்திதியில் இருக்கின்றதோ, அப்போதுதான் அத்தீந்திரிய சுகத்தின் अनुभवम ஏற்படுகிறது. स्लोगन, अपने बुद्धि की लाइन सदा क्लियर रखो तो एक दो के मन के भावों को जान लेंगे. தன்னுடைய புத்தியினுடைய லைனை சதா தெளிவாக வைத்துக் கொள்ளும் போது பிறருடைய மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்ளலாம். நம்ம புத்தி தெளிவா இருந்தா நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ, நம்மகிட்ட யார் வராங்களோ அவங்களுடைய மனதினுடைய உணர்வுகளை என்ன பண்ணலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கான होमवर्क, इस देह की दुनिया में कुछ भी होता रहे लेकिन फरिश्ता ऊपर से साक्षी हो, सब पार्ट देखते सकाश देता रहे. இந்த தேகத்தினுடைய உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, ஃபரிஷ்தா மேலிருந்து சாட்சியாயிட்டு எல்லாருடைய பார்ட்டை பார்த்துக்கிட்டு ஷக்காஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆப் சப் பேகத் விஸ்வ கல்யாண் கே பிரதி நிமித்து ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்கெல்லாம் இந்த முழு எல்லையற்ற உலக நன்மைக்கான நிமித்தமானவர்கள். तो साक्षी हो सब खेल देखते सकाश अर्थात सहयोग देने की सेवा करो. ஆகையால் நீங்க சாட்சியா இருந்து எல்லா விளையாட்டையும் பார்த்தாலும் ஷக்காஷ் அதாவது சகயோகம் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். சீட் சே உத்தர்கர் ஷக்காஷ் நை தேனை. உங்க சீட்ல இருந்து இறங்கி ஷக்காஷ் கொடுக்காதீங்க. ऊंची स्टेज पर स्थित होकर देना तो किसी भी प्रकार के वातावरण का शेक नहीं आएगा. உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருந்து ஷக்காஷ் கொடுக்கும் போதுதான் எப்படிப்பட்ட வாத்தாவரன் சூழ்நிலையாலும் நீங்கள் அசைய மாட்டீர்கள். உங்களை அந்த சூழ்நிலை அசைக்க முடியாது. சீட்டை விட்டு இறங்கி ஷக்காஷ் கொடுக்கறப்ப என்ன ஆகும், கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை சஞ்சலமாக்கி விட்டுடும். ஆகையால சீட்ல இருந்து சக்காஷ் கொடுக்கணும். இன்னைக்கு பாபா மந்தன், முரளியினுடைய மந்தன், கேட்ட வாணிய மந்தன் பண்ணணும். ஓம் சாந்தி.